இப்போ சம்மர் சீசன் நம்ம வேர்வை ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்ன டியோட்ரண்ட் வாங்கலாம், என்ன ஆன்டி பர்ஸ்பைரண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரோஜா இதழ் நல்ல ஒரு நறுமணம். ஸோ வேறு ஏதோ ஒரு டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரோஜா பெட்டல்ஸ் நல்லா காய வச்சுருக்கோம் இது. ஸோ அதுதான் மெயின். அடுத்தது ஆவாரம் பூ. ஆவாரம் பூ அவ்வளோ நல்லது. அதில் தான் ஹைலரோனிக் ஆசிட் அப்படின்றத எடுக்கிறாங்க. இது நிறைய ஒரு எல்லாமே போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம். இது கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புல தேய்ச்சிக்கலாம். இதை முகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா முகத்துக்கு Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இப்போ சம்மர் சீசன் நம்ம வேர்வை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட கூட துர்நாற்றமும் நிறையா இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன டியோட்ரண்ட் வாங்கலாம், என்ன ஆன்டி பர்ஸ்பைரண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். பட் அதுவும் நல்லது தான், வாசனையாக இருக்கும். பட் ஹெர்பலாக செய்யும்போது இன்னும் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ நமக்கு நிறைய திங்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுவும் இந்த நார்மலாக நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா இது எல்லாமே கொடுப்பாங்க. நான் என்னென்ன யூஸ் பண்ணி ஒரு பாடி பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போது காட்ட போகிறேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 7-8 வயசுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் யூஸ் பண்ண போகிறது ரோஜா இதழ். ரோஜா இதழ் நல்ல ஒரு நறுமணம், ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. ஸோ வேறு ஏதோ ஒரு டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரோஜா பெட்டல்ஸ் நல்லா காய வச்சுருக்கோம் இது. ஸோ அதுதான் மெயின். நல்ல வாசனைக்காக அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆவாரம் பூ. ஆவாரம் பூ அவ்வளோ நல்லது. அதில் தான் ஹைலரோனிக் ஆசிட் அப்படின்றத எடுக்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங் அண்ட் ரொம்ப ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட். இது நிறைய ஒரு 10 மடங்கு தண்ணீரை அதால் இழுத்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த ஆவாரம் பூவை 2வதாக நான் எடுத்திருக்கேன். இது உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் டீ நம்ம சாப்பிடலாம். ஆவாரம் பூ டீ ரொம்ப நல்லது. அதிமதுரமும் ஆவாரம் பூவும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். அதுவும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்த வாசனை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அது மகிழம்பூ. அந்த மரம் இருந்தால் அதை தாண்டி போகும்போதே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். மகிழம்பூ ரொம்ப நல்லது. கிருமிகள்லாம் வராமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு மிக்ஸ்லேயே கிருமிகள் வராமல் இருக்கும். மகிழம்பூ அவ்வளோ நல்லது. ஒரு ஆன்டி பர்ஸ்பைரண்ட். ஸோ நமக்கு வேர்வை அதிகமாக வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றமும் இல்லாமல் இருக்கும். வெட்டி வேரும் அதே மாதிரி தான், ரொம்ப வாசனையான ஒரு பொருள். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப கூலிங். இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல இந்த டைமில். ஸோ நமக்கு வேர்வையும் அதிகமாக இருக்கும், பாடி ஹீட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த வெட்டி வேர் ரொம்ப நல்லது. ஸோ வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துக்கும். இது லிக்கோரிஸ், அதிமதுரம் பவுடர். இது ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப நல்லது. அதிமதுரமுடைய கட்டை. ஸோ இது பிரைட்டனிங்க்கு நல்லது. இது வாயில் இருமல் வராமல் இருக்கிறதுக்காக சில பேர் அந்த சிங்கர்ஸ் எல்லாம் வாயில் வச்சுப்பாங்க. ஸோ வேறு எந்த ஒரு கெமிக்கலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பலாக நீங்கள் வைக்கணுன்னா அது பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தது நல்ல ஒரு நுரை மாதிரி வரணும், சாஃப்டாக இருக்கணும், தேய்க்கும் போது ரஃபாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பூந்திக்காய், இது புங்கங்காய்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பூந்திக்காய்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் இதோடைய மேல் தோலை மட்டும் எடுத்து இதில் அரைக்க போகிறோம். அப்புறம் சந்தனம் ரொம்ப நல்லது. சந்தனம் ரொம்ப கூலிங், சம்மருக்கு ரொம்ப நல்லது. இதை இழைச்சி ரோஸ் வாட்டரோட இழைச்சி நம்ம முகத்துக்கு கழுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பாடி பவுடர் பண்ணும்போது அதோடு சேர்த்து அரைக்கலாம். ஸோ பியூர் சாண்டில் நீங்கள் கேட்டு வாங்கலாம். அடுத்தது வசம்பு. பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸை கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லது. ஈவன் நம்ம பட்டு புடவைலாம் வைக்கும்போது அதில் வசம்பு போட்டு வைப்பாங்க. எந்த பூச்சியும் அந்த ஜரிகையெல்லாம் கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி வீட்டில் எங்கேயாவது மேலே அந்த பரன்லாம் இருந்தால் அதிலலாம் அந்த வசம்பு போட்டு வச்சா பூச்சிகளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ இதோட கலக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பச்சை பயிறு மாவு. ஸோ அதுதான் ஒரு பேஸாக இருக்கும். ஸோ அந்த பச்சை பயிறு இங்கே வச்சுருக்கேன். பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைஸ் ஃப்ளார், ஸோ அரிசி மாவு. ஸோ பச்சை பயிர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, இது 3 சேர்த்து 1 kg நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வெந்தயம். வெந்தயமும் அப்படி தான், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, தலைக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா
ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதில் நார் சத்து இருக்குது, அயர்ன் சத்து, விட்டமின் சத்து எல்லாமே இருக்குது. ஸோ வெந்தயம் அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அகில் சந்தனம் இதுவும் ரொம்ப ஒரு வாசனையாக இருக்கும். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டெர்மாப்ரேஷன் எஃபெக்டை கொடுக்கும். வேண்டாத இறந்த செல்களை எடுக்கிறதுக்கு இது எல்லாமே உதவியாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் இது வந்து ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்கிறது. மஞ்சள் ஆகாது, அதனால இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். அதிகப்படியான ரோமங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த ரோமங்களை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் நம்ம உடம்புல. ஸோ இது வந்து கஸ்தூரி மஞ்சள். ஆரஞ்சு பழத்தோலுடைய மேல் அந்த தோல் மட்டும் காய வச்சு இது வச்சுருக்கோம். இதுவும் அப்படி தான் ஆயிலியாக இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ வந்து வேர்க்கும் அதிகமாக ஆயில் அதிகமாக வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோல் இது எல்லாமே வந்து ட்ரையாக தான் எடுத்திருக்கோம். நம்ம ட்ரையாக எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். இது முதல்ல நான் யூஸ் பண்ணது அரிசி மாவு. அரிசி மாவு, கடலை பருப்பு ஒரு கடலை மாவு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் மாவு இதெல்லாம் சேர்த்து 1 kg இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு, பச்சைப்பயிர், முழு பயிர் இது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 kg வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு அளவு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் பேஸ், நம்மளுடைய பாடி பாத் பவுடருக்கு பேஸ் இது தான். ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது இருக்கிறதுனால தான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன்னா வெட்டிவேர், வாசனை திரவியம் ரொம்ப நல்லது. ஸோ வெட்டிவேர் இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா அது ஷர்பத்தாக கொடுப்பாங்க, வீட்டிலலாம் வெளியில் தட்டி போட்டிருப்பாங்க வெட்டிவேரில். இதெல்லாம் வந்து பாடியை கூல் டவுன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி மகிழம்பூ ரொம்ப நல்லது, ரொம்ப வாசனையானது. ஸோ இந்த வாசனை பொருட்கள் அப்படின்னு வரும்போது அதில் மகிழம்பூ வரும். அதுவும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதிமதுரம், அதிமதுரம் சொன்னாலே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதுலேருந்து ஒரு 2-3 கட்டைகள் அதிமதுரம். ஆவாரம்பூ ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆவாரம்பூ. ரோஜா இதழ்கள், நல்ல காஞ்ச ரோஜா இதழ்கள். இதெல்லாம் எவ்வளோ ஆட் பண்ணாலும் பவுடர் ஆகிடும், அதனால் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எலுமிச்சை தோல், ஆரஞ்சு பழத்தோல் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் இதுலேருந்து ஒரு 2-3. அகில் சந்தனம் இதுலேருந்து 2 பீஸ். வெந்தயம் கொஞ்சம். வசம்பு இதுலேயும் ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சந்தனம் ஒரு சின்ன கட்டை. பூந்திக்காய் இதுலேருந்து ஒரு 4-5. இதை அப்படியே மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வீட்டில் வந்து ஹெவி டியூட்டி மிக்சர் இருந்தாலும் நம்ம அரைக்கலாம். ஏன்னா நம்ம சந்தனம்லாம் போடுறதுனால அந்த பிளேட் எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல சொன்ன அந்த 3 பவுடர்ஸும், அதாவது கடலை மாவு, அரிசி மாவு, பச்சைப்பயிர் மாவு, இது நீங்கள் வீட்டிலே கூட அரைச்சிட்டு மீதி எல்லாம் அரைச்சி அதோடு சேர்த்து கலந்துக்கோங்க. இது நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணலாம், டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் சம்மரில். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப நமக்கு வேர்க்குது, டெய்லி ஒரு டைம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆர் வாரத்தில் 2-3 நாள் கூட யூஸ் பண்ணலாம். உடம்புல ஏதாவது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கை விரல்களை தண்ணியில் தொட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ரப் பண்ணி கொஞ்ச நேரம் 2-3 நிமிஷம் விட்டுட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. பாடி வந்து அவ்வளோ புதுப்பிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் எல்லோரும் கேட்பாங்க, என்ன வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ புது செல்கள் வரத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்து எல்லாம் நம்ம பாட்டி எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாடி பாத் பவுடர். நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இது. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த நலங்கு மாவு வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க. அந்தந்த ஊரில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு அவங்க அதை செய்வாங்க. இப்போ நான் ஒரு விதமாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ரொம்ப ட்ரைட் அண்ட் டெஸ்டட், அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஸோ எல்லாமே போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புல தேய்ச்சிக்கலாம். இதை முகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா முகத்துக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கழுத்துலேருந்து ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.